ஏன் முஹர்ரம் மாசத்துல நோன்பு வைக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? பனி இஸ்ராயேல் மக்கள் ஃபிரௌன் கிட்ட அடிமைகளா இருந்தாங்க. அல்லாஹ் மூசா நபிய தூதரா அனுப்பி அந்த மக்களை விடுவிக்கும்படி கட்டளையிட்டான். ஆணவம் கொண்ட ஃபிரௌனுக்கு பல சோதனைகளை அனுப்பி அவன் திருந்துறதுக்கான அவகாசத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். இறுதியா அல்லாஹ் கடலை பிளந்து மூசா நபியையும் பனி இஸ்ராயேல் மக்களையும் காப்பாற்றி ஃபிரௌனை கடல்ல மூழ்கடிச்சு அழிச்சான். இந்த சம்பவங்களை பற்றி அல் குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல குறிப்பிடுறான். மூசா நபி பனி இஸ்ராயேல் மக்களோட எகிப்தில இருந்து வெளியேறினாங்க. அவங்கள ஃபிரௌன் படையோட பின்தொடர்ந்தான். அவங்கள பாதுகாக்க அல்லாஹ் மூசா நபிய தடிய கொண்டு கடலை அடிக்க சொல்லி கடலை பிளந்தான். கடல் பிளந்து ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போல இருந்துச்சு. பனி இஸ்ராயேல் மக்கள் பாதுகாப்பா கடல் வழியா தப்பிச்சாங்க. ஃபிரௌன் இன்னும் அவனுடைய படைகளும் கடல் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து அவங்கள மூழ்கடிச்சிருச்சு. இந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய அதிசயம். இந்த நிகழ்வு முஸ்லிம் மற்றும் யூதர் இருவருக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. இன்னைக்கும் யூதர்கள் இந்த நிகழ்வு நடந்த நாளை பாஸ் ஓவர் டே ஆக கொண்டாடுறாங்க. முஸ்லிம்கள் ஆகிய நாம இந்த நாளுடைய நினைவாத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளைப்படி முஹர்ரம் பிறை 9 மற்றும் 10 ஆஷுரா நோன்பு வைக்கிறோம்.